நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. இப்போ நம்ம பார்க்க போகிறது உங்களுடைய ராசிக்கான குரு அதிசார பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தைரியமும் தன்னம்பிக்கையும் தன்னுடைய ஒரு மிகப்பெரிய இலக்காக, நான் இப்படி தான் இருப்பேன், என்னோடய செயல்பாடை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா ஓகே தான், புரிஞ்சுக்கலைன்னா அது உங்களுடைய தவறு என்ற சிந்தனையுடன் எப்பொழுதும் செயல்படுகின்ற மேச ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் கடகராசிக்குள்ளே அதிசாரமாக சென்று மேச ராசிக்கு என்னென்ன நன்மையெல்லாம் கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது, குரு பகவான் மேச ராசிக்கு 8ஆம் வீடான விருச்சக ராசியை தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக பார்ப்பார். அதுக்கடுத்தபடியாக மேச ராசிக்கு 10ஆம் வீடான மகர ராசியை தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமாக பார்ப்பார். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வை என்று சொல்லக்கூடிய விசேஷ பார்வை மூலமாக உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீடான மீன ராசியை பார்க்கிறார். அப்போ இந்த 3 பார்வைகள், அதாவது உங்களுடைய ராசிக்கு 8, உங்களுடைய ராசிக்கு 10, உங்களுடைய ராசிக்கு 12, இந்த 3 பார்வையின் மூலமாக உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் இந்த குரு அதிசாரம் மூலமாக வாரி வழங்கப் போகிறார். நம்மளுடைய மேச ராசிக்காரங்க ஏற்கனவே பார்த்திங்கன்னா செய்யாத தப்புக்கு, பண்ணாத தவறுக்கு நிறைய பிரச்சனையை சந்திச்சிங்க. இதில் இந்த சில பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா ஒரு கணக்கில் அடங்காத ஒரு விஷயமாக போச்சு. நீங்கள் தான் குற்றம் பண்ணீங்க, நீங்கள் தான் தவறு பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய அழுத்தத்தை ஏற்படுத்தியது. இது பார்த்திங்கன்னா ஒரு நபர் 2 நபர் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு கூட்டு சதியாகவே உங்களை கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. அப்போ இந்த தவறுகள் செஞ்சுதான் கூட நீங்கள் ஏற்றுக்குருவீங்க. ஆமாடா நான் தான் பண்ணேன், என்ன பண்ணுவேன், உன்னால் என்ன செய்ய முடியும் சொல்லி தைரியமாக தன்னம்பிக்கை கேட்குற ஆள் தான் நீங்கள். ஆனால் அப்படி கேட்கக்கூட முடியல, அந்தளவுக்கு ஒரு சூழ்ச்சி நடந்திருக்கும் அப்படிங்கிறதான் என்னுடைய கணக்கு. அப்போ இதிலேருந்து எப்போ விடுபடுவோம்? நம்ம செய்யவே இல்லையே, நம்ம உணர்ச்சிவசப்படவே இல்லையே, நம்மளை ஏன் டாமினேஷன் பண்ணுறாங்க, நம்மளை ஏன் டிப்ரெஷன் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கேள்விகள் உங்களுக்கு இருக்குன்னா, நம்மளுடைய குரு பகவானுடைய பார்வையின் மூலமாக உங்களுக்கு மறைமுகமான எந்த விதமான பிரச்சனையும் தான், எவ்வளோ விதமான குழப்பங்கள் இருந்தாலும் அது உறுதியாக காணாமல் போய்விடும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, இது வண்டி வாகனங்களை போகும்போது சில சிக்கல்களை சந்தித்தேன், இல்லை வண்டி ஓயாமல் ரிப்பேர் ஆகிக்கிட்டே இருக்குது, எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரில, ரிப்பேருக்கு மட்டுமே தனியாக ஒரு மாதம் ஒரு பட்ஜெட் போட வேண்டியது அப்படிங்கிற சூழ்நிலை உங்களுக்கு இருந்தால், வண்டி வாகனங்களில் ஏற்படுகின்ற பழுதுகள் சரியாகி வண்டி வாகனங்கள் சூப்பராக இருக்கும், அல்லது புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் செயல்பாடுகள் உண்டாகப் போகிறது என்பது உண்மை. புதிய தொழில் துவங்குவதற்கான சூழ்நிலைகள் என்று பார்க்கும்பொழுது, நம்முடைய குரு அதிசாரம் ஏற்பட்ட உடனே உறுதியாக உங்களுக்கு புதிய தொழில் துவங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்குரிய விஷயங்கள் உங்களை தேடி வரும். இதை நீங்கள் பண்ண சூப்பராக இருக்கும், நீங்கள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களை தேடி பேசுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அதுக்கான முயற்சிகள் எடுத்தீங்கன்னா உறுதியாக நம்மளுடைய மேச ராசி என்பவர்களுக்கு குரு அதிசாரம் மூலமாக மாற்றம் உண்டு. பணப்பழக்க வழக்கங்கள் அதிகமாக இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம் அப்படிம்பாங்க பார்த்திங்களா, இந்த குரு பார்வை 8ஆம் இடத்துல குரு பார்த்தாலே திடீர் அதிர்ஷ்ட யோகம், எதிர்பார்க்கவே இல்லை, திடீர்னு எனக்கு ஒரு அதிர்ஷ்டம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் கோச்சார கிரகங்கள் இருக்கின்றன என்பது உண்மை. அதே போல் கொஞ்சம் பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்புண்டு. வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு அப்படிலாம் நீங்கள் பயணம் போய் ஒரு சந்தோஷமாக இருப்பதற்கான வாய்ப்புகள்லாம் கிரக நிலைகள் இருக்குது. இந்த அதிசார பலனில் பார்த்திங்கன்னா நிம்மதியான தூக்கம் இருக்கும். ஏன்னா சனி பகவான் கிட்டத்தட்ட இந்த வருடம் மார்ச் மாதத்துக்குள்ளே உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல நுழைஞ்சார். ஸோ அப்போ அவர் நுழைந்ததுலேருந்தே நிம்மதியாக தூக்கம் ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. அது இந்த வக்ரமான பிறகு கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்களாக ரொம்ப ரொம்ப போராட்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற சூழ்நிலாம் இருந்துச்சு. இதெல்லாம் அப்படியே உடைச்சிருந்து நிம்மதியான தூக்கம், அப்பாடி நான் நிம்மதியாக தூங்குறேன், சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது. அதே போல் எங்கே எந்த இடத்துலையுமே தோற்று போகிறதுக்கான அமைப்பு இல்லை, தோல்வி என்பது கிடையாது. ஏன்னா கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால நீங்கள் பயப்பட தேவையில்லை.
ஒரே ஒரு விஷயந்தான், சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீட்டில் அமர்ந்து வக்ரமாய் அமர்ந்திருக்கிறனால குரு பார்வைங்கிறது உங்களுக்கு மேன்மைப்படுத்தும். ஆனால் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீடை வந்து பார்க்கார் 3ஆம் பார்வையாக. அப்போ அந்த பார்வையின் தன்மையில் ஒரு சில சிக்கல்கள் உண்டு. ஆனால் அந்த சனி பகவானை குரு பார்த்துறதுனால கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு பொருளாதார தடையில் கவலை வேண்டாம், வெற்றி உண்டு என்பதை உறுதியாக சொல்ல முடியும். நேயர்களே, தற்போது வரை ரொம்ப பொறுமையாக உங்களுடைய ராசிக்கான குரு அதிசார பொது பலனை பார்த்தீங்க. குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த அதிசார பலன்கள் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 20% ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார். அதில் எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. அப்போ மீதி உள்ள சதவீதம் எங்கே இருக்குது அப்படின்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், எந்த ஊரில் பிறந்தீங்க, எந்த நாட்டில் பிறந்தீங்க அப்படிங்கெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி உங்களுக்குன்னு ஒரு ஜாதகத்தை கணிச்சு அந்த ஜாதக ரீதியாக உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது. நீங்கள் நிறையா கேள்வி வச்சுருப்பீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கேள்வி இருக்கும். மனிதர்கள் எல்லாமே ஒன்று தான், ஆனால் மனிதர்களுடைய மனநிலை ஏகப்பட்ட மாற்றத்தில் இருக்கும். அதே மாதிரி தான் உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். அப்போ உங்கள் கேள்விக்கான விடையை எதில் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நம்ம உங்களுடைய சுய ஜாதகத்தில் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். சரி, ஜாதகமே இல்லை அப்போ கண்டுபிடிக்க முடியாதான்னா பிரசனத்தின் அடிப்படையில் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் வர்ற நேரம், நீங்கள் என்கிட்ட வந்து பார்க்குற நேரம், அதே போல் ஆன்லைன் கன்சல்டிங் பண்ணுறீங்கன்னா அந்த நேரம், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிலை பிரசனம், டாரோட பிரசனம், சோழி பிரசனம், இப்படி நிறைய பிரசனங்கள் இருக்குது. முத்து பிரசனம் அப்படிங்கிற நிறைய பிரசன முறைகளை நம்ம வந்து ஜாதகத்தை பார்த்துருக்கோம். இந்த ஜாதக ரீதியான முழு விவரம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர், நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்கள் சுய ஜாதகத்தை மிக தெளிவாக துல்லியமாக கணித்து எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் என்னுடைய பணிவான நன்றியையும் வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.